ஷெல்ஃப் லைஃப் அது எல்லாமே இருக்குது. நம்ம ஓப்பன் பண்ணோன்னா வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி சேஃபாக வந்து கவரில் போட்டு அனுப்புகிறாங்க. இந்த ப்ராடக்ட் வந்து இந்த ஷேப்பில் வந்து இருக்குது. ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு 3 வருஷம் வந்து ஷெல்ஃப் லைஃப் கொடுக்குறாங்க. இது 75 கிராம் வந்து கொடுக்குறாங்க. இந்த சோப் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கின்ல இருக்க நிறைய அலர்ஜிஸ், அதே மாதிரி ஸ்கின்ல இருக்க ஆக்னிலாம் வந்து க்யூர் பண்ணும் அப்படின்னு கிளைம் பண்ணியிருக்காங்க. இந்த சோப் வந்து பார்த்தீங்கன்னா 100% வந்து வெஜிடபிள் ஆயில்ஸ்னால தான் வந்து பண்ணியிருக்காங்க. இது அனிமல் ஃபேட் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. ஸோ வீகன் ஃபாலோ பண்ணுறவங்க, அதே மாதிரி வெஜிடேரியன்ஸ்லாம் வந்து இந்த சோப் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அனிமல் ஃபேட்லாம் சுத்தமாகவே இல்லை. ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வந்து ஜஸ்ட் ஒரே ஒரு சோப் யூஸ் பண்ணிட்டு நம்ம வந்து உடனே வந்து டோட்டலாக லைஃப் பூரா வந்து ஸ்கின் இஷ்யூஸ் வந்து வராது அப்படின்னு சொல்ல வரல. இந்த ப்ராடக்ட் வந்து எந்த அளவுக்கு நம்ம யூஸ் பண்ணிகிட்டே இருக்கோமோ, எவ்வளோ லாங்கராக வந்து யூஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு இது எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஸ்டோப் வந்து நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா கண்டினியூஸாக இதே யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கின் இஷ்யூஸ் எல்லாமே வந்து சால்வ் ஆயிடும். ஸோ இந்த ப்ராடக்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு அப்ரூவ்டு கெமிக்கல்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க, அப்ரூவ்டு ப்ரிசர்வேட்டிவ்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க, சோடியம் பென்சோவேட், அது வந்து இந்த முக்தி கோல்டையும் வந்து ஆட் பண்ணியிருந்தாங்க. அது தவிர வந்து ஒரு 2 பேரபன் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. பேரபன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்சன்டேஜ் இருக்கு. அந்த பர்சன்டேஜ் வரைக்கும் யூஸ் பண்ணா கண்டிப்பா வந்து சேஃப் தான். ஸோ கவர்மெண்ட் அப்ரூவ்டு லெவல் பேரபன் தான் வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ பேரபன்ஸ் வந்து அதிகமாகும் போது தான் நம்மளுக்கு வந்து ஸ்கின் இஷ்யூஸ்லாம் வந்து வரும். பட் இதில் வந்து எந்த ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ் அந்த மாதிரிலாம் வந்து ஆட் பண்ணலை. இது தவிர வந்து இந்த ப்ராடக்ட்ல வந்து 5 வகையான மூலிகைகள் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தோன்னா ட்ரை ஸ்கின், ஆயிலி ஸ்கின் 2 பேருமே வந்து யூஸ் பண்ணலாம். பிகாஸ் இதில் வந்து கண்டிப்பாக வந்து நிறைய எண்ணெயெல்லாம் வந்து சேர்த்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். நான் வந்து யூஸ் பண்ணும்போதே வந்து எனக்கு நல்லா தெரிஞ்சுது. ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை ஸ்கின் பீப்புள் இதை யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து நான் வாடி ஹர்பல் சோப் வந்து யூஸ் பண்ணும்போது எனக்கு இந்த பாடி ஆக்னிலாம் வந்து குறையிறது நல்லாவே தெரியும். எஸ்பெஷலாக அந்த டீ ட்ரீ ஆன்டி ஆக்னி சோப் வந்து யூஸ் பண்ணும்போது நல்ல டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும் இமீடியட்டாக ஒரு 1 or 2 டேஸில். பட் இந்த சோப் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா எனக்கு அது கிளியர் ஆகிறதுக்கு ஒரு 4-5 டேஸ் ஆகுது. பட் அது கண்டிப்பாக வந்து பிம்பிள் வந்து அதிகமாகிறது இல்லை இந்த சோப்னால. அது வந்து ஒரு நல்ல விஷயம். பட் வாடி ஹர்பல்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறது விட்ட உடனே வேற சோப் போட்ட உடனே நம்மளுக்கு ஆக்னி வந்து ரிட்டர்ன் வந்துடும். இந்த சோப்பும் அதே மாதிரி தான். நம்ம வந்து பாடி ஆக்னி இருக்குன்னா நீங்கள் வந்து ஒரு ரொம்ப நாள் வந்து ஏதாவது இந்த மாதிரி சோப்ஸ் யூஸ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா தான் வந்து பாடி ஆக்னி போகும். மித்தபடி வந்து ட்ரை ஸ்கின்னுக்கு ட்ரை பேட்சஸ் இருக்குது, கை காலெல்லாம் ரொம்ப வறண்டு போயிருக்குன்னா கண்டிப்பாக வந்து இந்த சோப் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் இந்த சோப்பில் அல்ப மரம் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கிறாங்க. இது தவிர வந்து நம்மளுக்கு வேப்பலை எல்லாமே இந்த ப்ராடக்டில் வந்து இருக்குது. ஸோ இது வந்து நான் ரொம்பலாம் நம்ம யூஷுவல் ப்ராடக்ட் மாதிரி ரொம்பலாம் பதன்னு நுரைக்காது. இது வந்து நுரை வந்து ரொம்ப கம்மியாக தான் வந்து வரும். ஸோ நீங்கள் வந்து ஒரு 2 முறை 3 முறை வந்து நீங்கள் இதை போட்டு வந்து நீங்கள் வாஷ் பண்ணணும். இந்த சோப்பும் வந்து என்னோட குட்டிக்கு, என்னோட ஹஸ்பண்ட் எல்லாருமே வந்து ட்ரை பண்ணாங்க. என் குழந்தைக்கு யூஸ் பண்ணிவிட்டு அவன் ஸ்கின் வந்து ரொம்ப நல்லாவே இருக்குது. ஸோ தாராளமாக வந்து குழந்தைகளுக்கும் இந்த ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணலாம், ஆயுர்வேதிக் ப்ராடக்ட் அப்படிங்கிறதுனால. இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் 2 தான் வாங்கினேன். ஒன்று வந்து நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணி முடிச்சிட்டேன். யூஸ் பண்ணி கண்டிப்பாக ஒரு 1 மாதம் 2 மாதமே ஆயிடுச்சு. இந்த ப்ராடக்ட் வந்து நான் இனியும் ஓப்பன் பண்ணாமல் இருக்கேன். எதுக்காகனா வந்து நான் ரிவ்யூக்காக தான். ஸோ இந்த ரிவ்யூக்கு அப்புறம் நான் இந்த ப்ராடக்ட்டும் வந்து யூஸ் பண்ணி முடிச்சிடுவேன். இது கண்டிப்பாக நான் வந்து ரீபர்ச்சேஸ் பண்ணுவேன். ஸோ இந்த ப்ராடக்ட்டுக்கு என்னோட ரேட்டிங் வந்து கண்டிப்பாக 5 out of 5. என்னதான் இதில் பேரபன் இருந்தாலும் ஒரு லிமிட்டட் அளவு தான் வந்து இருக்குது, கவர்மெண்ட் அப்ரூவ்டு. ஸோ கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட் வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன்.